ரசுல்லாவுடைய துவாக்கள் மூலியமா எத்தனையோ இடங்களில் அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கான். அதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகளார் ஒரு நாள் ஜும்மாவுடைய உரை நிகழ்த்திட்டுருக்காங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மா நிகழ்த்திட்டுருக்காங்க. அப்போது சடனாக ஒரு சஹாபி எந்திரிச்சு, யார் ரசூலுல்லாஹ், கஹத்தத்துல் மத்தர், மழையெல்லாம் நின்று போச்சு, வஹம்மரத்து சஜர், மரமெல்லாம் காஞ்சி போச்சு, வஹலக்கத்தல் பஹாயிம், கால்நடைகள்லாம் அழிஞ்சிட்டே வருது, ஃபதுல்லாஹ் எஸ்கினா, எங்கள் மீது மழை பொழியணும்னு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்கிறாங்க. இதை கேட்டதும், ஜும்மா தானே நிகழ்த்திட்டுருக்கேன், இடையில எந்திரிச்சு இப்படி சொல்லுவீங்களா, எனக்கு தெரியாதா மழை பெய்யல வறண்டு போய் கிடக்குதுன்றது எனக்கு தெரியாதா, இந்த மாதிரியெல்லாம் ரசூலா எந்த கேள்வியுமே கேட்கல. அந்த சஹாபி சடனாக எந்திரிச்சு சொன்னாலும் அந்த இடத்துல ரசூல்லா துவா செய்கிறாங்க. அல்லாஹும் அஸ்கினா, அல்லாஹும் அஸ்கினா, இறைவா எங்களுக்கு மழையை கொடு, யா ரப்பி எங்களுக்கு மழையை கொடுன்னு சொல்லிட்டு துவா செய்கிறாங்க. துவா செஞ்ச பிறகு ரசூல்லாவுடைய உரை மறுபடியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொழுகை நடத்தப்படுது. தொழுகை நடத்திட்டு ரசூல்லா சஹாபாக்கள் எல்லாரும் பள்ளியை விட்டு வெளியில் வர்றாங்க. வந்து பார்த்தா அல்லாஹுடைய அருள் அந்த இடத்துல கிடைக்கிது. மழை கொட்டுன்னு கொட்டிகிட்டே இருக்குது. ரசுல்லாவுடைய துவாக்களுக்கு முன்னாடி சஹாபாக்கள் சொல்லி காமிக்கிறாங்க, ரசுல்லாவுடைய துவாக்கு முன்னாடி மழை பெய்யறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. ஆனால் ரசுல்லாவுடைய துவாக்கு அப்புறம் தொழுகையை முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வர்றோம், அவ்வளோ மழை, அல்லாஹுடைய அருள் கொட்டிகிட்டே இருக்குது, மழை கொட்டிகிட்டே இருந்துச்சு. ஜும்மாவுடைய தினம் ஃபுல்லாக மழை, அடுத்த நாள் சாட்டர்டே ஃபுல்லாக மழை, அதுக்கும் அடுத்த நாள் சண்டேயும் மழை, திங்கக்கிழமையும் மழை, செவ்வாய்க்கிழமையும் மழை, புதன்கிழமையும் மழை, வியாழக்கிழமையும் மழை, திரும்ப அடுத்த வார ஜும்மாவும் வந்தாச்சு, அப்பையும் மழை, அவ்வளோ மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த ஜும்மாவில் ரசூல்லா உரை நிகழ்த்திட்டே இருக்காங்க மலையில். அப்போ சடனாக ஒரு சஹாபி எந்திரிச்சு சொல்கிறாங்க, யார் ரசூல்லா, தஹத்தமத்தில் புயூத், வீடுகளெல்லாம் மூழ்கி போச்சு, ஒன்கதாயத்து சுபுல், பாதைகளெல்லாம் தடுக்கப்பட்டுருச்சு, ஃபதுல்லாஹ் யஹ்பிஸஹான்னா, எங்களுக்கு இந்த மழை போதும்னு நீங்கள் அல்லாஹ்கிட்ட துஆ செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறார். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ஃபதபஸ்ஸம, சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா ரப்பி இந்த மழை எங்களுக்கு போதும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹின் தூதர் துஆ செய்கிறாங்க. மழை எப்போதுமே ஒரு பெரிய அருட்கொடை, அது வேணான்னே நம்ம சொல்லக்கூடாது. அதனால தான் ரசூலா இப்படி துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த மழை எங்களுக்கு போதும், இந்த மழையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு துஆ செய்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்லி காமிக்கிறாங்க, ரசூலாவுடைய இந்த துஆ மூலியமாக இந்த மலை அழகாக அகன்று சென்றுச்சுன்னு சொல்கிறாங்க. மதினா அன்றைய நாள் ஒரு பெரிய குன்றில் இருந்தால் எப்படி இருக்கும், மதினாவை தவிர மற்ற சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதை நாங்கள் பார்த்தோன்னு அந்த சஹாபாக்கள் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஒரு துஆ கேட்டு அந்த துஆ மூலியமாக அல்லாஹ் அருள் புரிஞ்சான்ற விஷயம் இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அதுவும் ரசூல்லா குறுக்க ஒருத்தர் பேசும்போது கோபப்படலைன்ற விஷயமும் நம்ம பார்க்குறோம். நம்மளிடத்துல யாராவது குறுக்க பேசினாலும் நமக்கு கோபம் வரக்கூடாது. ஒரு விஷயம் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது இது நம்ம அல்லாஹ் இடத்துல துஆ கேட்போம். அல்லாஹுடைய எல்லா அருளுக்காகவும் நம்ம எப்போவுமே துஆ கேட்டுகிட்டே இருப்போம், வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.